தினம் ஒரு மிஷினரி வரலாறு. பிஷப் அசரியா. அது ஒரு மாபெரும் மிஷினரி மாநாடு. அலைகடலென மக்கள் கூட்டம். மான்கள் நீரோடைகளை தேடி தவிப்பது போல பிஷப் அசரியாவின் வார்த்தைகளுக்காக மக்கள் ஆவலாய் காத்திருந்தனர். தேவ செய்தி நேரம். அனல் பறக்கும் அம்புகளைப் போல சுவிசேஷத்தின் அவசியத்தையும் தேவைகளையும் அனைவர் மனதிலும் பாய செய்தவர். பிரசங்கத்தின் இறுதியில் அறைகூவல் விடுத்தார். மிஷினரி பணிக்காக தங்களை அர்ப்பணிப்போர் உங்களில் யார்? திடீரென்று புயலாக சீறி எழுந்தான் ஒரு வாலிபன். ஐயா, நீங்களே ஏன் ஒரு மிஷினரியாக செல்லக்கூடாது என்று கேட்க அசரியாவின் உள்ளம் உடைந்தது. கதறி கதறி அழ ஆரம்பித்தார். இயேசுவின் கைகளில் தம்மை முழுமையாய் கொடுத்தவர் தோர்னக்கல் என்ற பகுதியில் தன் கால்களை வைத்தார். 8000 கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணிக்கை 2,26,000 ஆனது. ஐஎம்எஸ், என்எம்எஸ், சிஎஸ்ஐ போன்ற மாபெரும் ஸ்தாபனங்கள் இவரது ஊழியத்தின் அஸ்திபாரத்தில் உருவானவைகளே. மிஷினரி இயக்கத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்ட இவர் 1945 கோதுமை மணியானார்.